இந்த பழனியுடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய தண்டபாணி மடத்துக்கு சொந்தமான அந்த நிலத்தை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள், பதிவுத்துறை அதிகாரிகள்லாம் பேசி அந்த நிலத்தோடைய ரெஜிஸ்ட்ரேஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குதோ அது எல்லாத்தையும் முன்னெடுத்துருக்கிறோம். கோர்ட்டில் இது சம்பந்தமான வழக்கு இருக்குது. கலைஞர் முதலில் கரைபடிந்தவராக மாறினார். அதற்கு பிறகு கழகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் கரைபடிந்தவர்களாக உருவெடுப்பதற்கு அவரே வழிக்கதவை திறந்து வைத்தார். அதற்கு பிறகு ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமும் கரைபடிந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான பள்ளத்தை அவரே வெட்டி வைத்தார். இதுதான் நமக்கான வருத்தம். இவையெல்லாம் நம்முடைய வருத்தங்கள். அவர் நினைத்திருந்தால் இது போன்ற வருத்தப்படக்கூடிய நிகழ்வுகளிலிருந்து நம்மை விடுவித்திருக்க முடியும். மதுக்கடைகளை அவர் திறந்து வைத்ததுடைய விளைவுதானே இன்று வரை நாம் அனுபவிக்கிறோம். மதுக்கடைகளை எதற்காக அவர் திறந்தார்? பல்வேறு நலத்திட்டங்களை தீட்டுவதற்கு போதிய நிதி ஆதாரம் இல்லை. அதனால் நிதி ஆதாரத்தை திரட்டுவதற்காக மதுக்கடைகளை திறக்கிறேன் என்று சொன்னது எவ்வளவு அபத்தமான ஒரு முடிவு. நீங்கள் வானத்தில் வலம் வரக்கூடிய தேவர்களுக்கு மதுவை கொடுத்து அதன் மூலம் பணத்தை பெற்று இந்த மண்ணில் உள்ள மக்களுக்கு நலன் செய்ய போகிறீர்களா? இங்கே இருக்கக்கூடிய மக்களை குடிக்க வைத்து ஏழையும் பாழையும் மதுவின் மயக்கத்திலே மூழ்கி கிடக்க அவனுடைய சட்டையில் இருக்கக்கூடிய சிறிதளவு சேமிப்பையும் சுரண்டி அதை கருவூலத்தில் கொண்டு வந்து சேர்த்து அதன் மூலம் சில திட்டங்களை நான் கொடுக்கிறேன் என்று சொன்னால் அது சரியா? ஆனால் இவர்களுடைய தலைவர் யார்? அண்ணா. அண்ணா தெளிவாக சொன்னார். தென்னாட்டு காந்தி என்று அன்பின் காரணமாக திமுக கழகத்தில் உள்ளவர்கள் அண்ணாவை போற்றுவார்கள். அதில் நமக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. ஆனால் அந்த அண்ணா ஒரு வகையில் காந்தியாக இருந்தார். எந்த நிலையிலும் மதுக்கடைகளை திறப்பதில்லை என்று அவர் தெளிவாக இருந்தார். இதே மாதிரி ஒரு ரூபாய்க்கு 3 படி அரிசி நான் போடுவேன், அப்படி போட தவறினால் என்னை சவுக்கால் அடியுங்கள் என்று அண்ணா சொன்னதை நம்பித்தான் 67 மக்கள் வாக்களித்தார்கள். ஆனால் உள்ளே வந்து உட்கார்ந்த பிறகு இந்த 3 படி அரிசி போட முடியும் என்று அவரால் நினைக்கவே முடியவில்லை. நிதி பிரச்சனை அதனுடைய அடியாழம் வரை சென்று அவர் புரிந்து கொண்டார். அதிகாரிகளை அழைத்து பேசினார். அதிகாரிகள் சொன்னார்கள், ஒன்றுமில்லை, உங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றலாம். மதுக்கடைகளை திறந்தார். மதுக்கடைகளை திறந்து, இது அண்ணா சொன்னது, ஒரு தலைமுறைக்கே சாராயத்தின் நிறம் தெரியாது. சாராயத்தின் நிறமே தெரியாத ஒரு தலைமுறையிடம் நான் சாராயம் கொடுத்து அவர்களை சாய்த்து அதன் மூலம்தான் என் வாக்குறுதியை நிறைவேற்றி நான் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்றால் அந்த பெயர் எனக்கு தேவை இல்லை என்று சொன்னவர் அண்ணா. அது மட்டுமல்ல, மதுவிலக்கு மாநாடு சுசிலா நையார் நடத்துகிற பொழுது அண்ணா அதில் பங்கேற்று சொன்னார், தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் எங்கு வேண்டுமானாலும் என்னை அழையுங்கள், மதுவுக்கு எதிராக குரல் கொடுக்க நான் எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன் என்றார். அண்ணா, சென்று விட்டாயே, உன் இதயத்தை இரவலாக எனக்கு கொடு அண்ணா என்று கண்ணீர் விட்டவர் தானே கலைஞர். இதயத்தை இரவலாக வாங்கி கொண்டீர்களே, அந்த இதயம் என்ன சொன்னது? எந்த நிலையிலும் சாராயத்தை இந்த சமுதாயத்தில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடாது என்பதுதானே அண்ணாவின் இதயம். பிறகு எப்படி அதை கொண்டு வந்தீர்கள்? அதனால் தான் சொல்கிறேன், கழகம் தொடங்கிய நாள் தொட்டு இன்று வரையில் அவர்கள் வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் மிகப்பெரிய இடைவெளி உண்டு. அவர்கள் சொல்வது ஒன்றாகவும் செய்வது ஒன்றாகவும் இன்று வரை அதைத்தான் அவர்கள் வாழ்வின் இலக்கணமாக வகுத்து கொண்டு நடைபோடுகிறார்கள். அதுதான் நமக்கான வருத்தம். 1949 ராபின்சன் பூங்காவில் கொட்டுகிற மழையில் திராவிட முன்னேற்ற கழகம் கண்விழித்த பொழுது அவர்கள் எடுத்து வைத்த கொள்கைகளுக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய கொள்கைகளுக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? சமீபத்தில் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருந்த ஒரு வாசகத்தை படித்து நான் உள்ளுக்குள் சிரித்தேன். அவர் சொல்கிறார்,
எல்லாவற்றையும் விட நமக்கு கொள்கைதான் முக்கியம். கொள்கையின் அடிப்படையில் கட்சிதான் முக்கியம். எனவே ஒருபோதும் கொள்கையையும் நாம் இழக்கக்கூடாது, கொள்கையின் அடிப்படையில் இயங்கக்கூடிய கட்சியும் தளர்ந்து விடக்கூடாது என்கிறார். என்ன உங்கள் கொள்கை? அடைந்தால் திராவிட நாடு, இல்லையே சுடுகாடு என்ற பழைய கதையெல்லாம் நான் பேச விரும்பவில்லை. அவர் அதிலிருந்து மாறி வந்ததற்காக நாம் வரவேற்போம், மாலை போடுவோம். பிரிவினை கோஷத்திலே இருந்து விடுபட்டு இந்திய ஒருமைப்பாட்டை நோக்கி வருகிற பொழுது, நேற்று நீ அப்படி பேசினாயே, இன்று நீ இப்படி பேசுகிறாயே என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி சொன்னால் அது நம்முடைய சிறுமை. நீங்கள் மன விரிவு கொண்டு விட்டீர்கள், முதிர்ச்சி அடைந்து விட்டீர்கள். ஒன்றுபட்ட இந்தியா என்பதுதான் நமக்கான உயர்வுக்கு வழி என்று நீங்கள் உணர்ந்து விட்டீர்கள். மகிழ்ச்சி, நன்றி என்று தான் சொல்ல வேண்டும். அங்கெல்லாம் நான் செல்லவில்லை. ஆனால் நீங்கள் ஒரு நல்ல காரியங்கள் செய்திருக்கிறீர்கள். அதே மாதிரி எம்ஜிஆர் நல்ல காரியங்களை செய்தார். முதலில் இந்த ஏழைக்கும் பாழைக்கும் கல்வி கண்ணை திறந்து வைப்பதற்கு தடையாக இருந்தது வயிற்று பசி என்று தெரிந்து, வயிற்றில் பற்றி எரிந்த அந்த பசித்தீயை அணைப்பதற்கு உணவு கொடுத்த உத்தமன் யார்? காமராஜர் தானே. இன்று வரையில் நீங்கள் காமராஜரை அல்லவா முன்னிறுத்தி பேச வேண்டும். எம்ஜிஆர் அந்த சத்துணவு திட்டத்தை இன்னும் விரிவாக்கினார், முட்டை கொடுக்கிற அளவுக்கு விரிவாக்கினார். மகிழ்ச்சி தான். ஆனால் எம்ஜிஆர் என்ன செய்திருக்க வேண்டும்? காமராஜ் சத்துணவு திட்டம் என்று அதற்கு பெயர் சூட்டி இருக்க வேண்டும். செய்யவில்லை. ஏன்? புகழ் காமராஜருக்கு போய்விடும். அந்த புகழை காங்கிரஸ்காரர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள். முழுக்க முழுக்க அரசியல் தான். அரசியல் என்று வருகிற பொழுது அதிலே என் கட்சி மட்டும் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்ற சுயநலத்தில் சுருங்கிவிட்டால் இந்த நிலைதான். ஆட்சி எப்படி அமைய வேண்டும், எப்படி அறம் சார்ந்து அது இயங்க வேண்டும் என்பது குறித்தெல்லாம் வசிஷ்டனை பேச வைக்கிறான் கம்பன். அதில் வசிஷ்டன் ராமனுக்கு சொல்கிற ஒரு இடம் மிக அழகானது. யாரோடும் பகை கொள்ளலம் என்ற பின் போர் ஒடுங்கும், புகழ் ஒடுங்காது என்றான். புகழுக்காகவே போர் புரிந்தவர்கள் ஏராளமானவர்கள் இந்த மண்ணில் உண்டு. ஆனால் இங்கே வசிஷ்டர் வாயாக கம்பன் பேசுவது, யாரோடும் பகை கொள்ளலம், பகையே எனக்கு யாரிடமும் கிடையாது என்ற நிலையில் நீ வாழ்ந்தால் போர் ஒடுங்கிவிடும், ஆனால் உன் புகழ் மட்டும் ஒடுங்காது. எனவே நமக்கு யாரோடும் பகை இல்லை. ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக ஒரு வன்மத்தோடு பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கு அதை சிதைக்கக்கூடிய செயலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மனிதர்களை பார்க்கிற பொழுது நமக்கு வருத்தமாக இருக்கிறதே தவிர நமக்கு அவர்கள் மீது வெறுப்பு எதுவும் கிடையாது. சாதி கட்சிகள், மத கட்சிகள், இனம், மொழி என்று சொல்லி மக்களை பிரிக்கக்கூடிய கட்சிகள், இவற்றினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை விளக்குவதற்குத்தான் நாம் விழைகிறோமே தவிர இவற்றை இயக்குகிற எந்த தனி மனிதர்கள் மீதும் நமக்கு நிச்சயமாக வெறுப்பு என்பது இம்மியும் கிடையாது. ரஜினிகாந்த் தெரிந்து சொன்னாரோ தெரியாமல் சொன்னாரோ அது வேறு. சிஸ்டம் கெட்டு விட்டது என்று சொன்னாரே, அந்த ஒற்றை வரி மிக மிக முக்கியமானது. சிஸ்டம் கெட்டுவிட்டது, சிஸ்டம் கெட்டுவிட்டது என்று சொல்லி அதை சரிப்படுத்துவதற்காக ஒரு 3 ஆண்டு காலம் அவரும் என்னோடு சேர்ந்து முனைந்து முயன்று, ஆனால் ஒரு கட்டத்தில் அவர் விலகிவிட்டாலும் அவரோடு அது முடிந்துவிடக்கூடாது. அதை தொடர்ந்து நடத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், என்னுடைய சொந்தக்காரங்க, உங்க சொந்தக்காரங்க, நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் கோயில்ல போய் நாம் ஒரு பசுமாட்டை எப்பொழுதுமே சாமி கொடுப்போம் வேண்டிட்டு. திருச்செந்தூர்ல நடந்த ஆடிட்டிங்ல ஒரு பேரை எடுத்து படிச்சு பார்த்தா 5309 மாட்டை காணோம். அதாவது பக்தர்கள் கொடுத்த என்ட்ரி கோயில் இருக்கு. யார் ஏழை விட்டது? யார் சைடில் இந்த மாட்டை திருடி உன்னோட சொந்தக்காரன் திமுக கிளை செயலருக்குலாம் மாட்டை கொடுத்து வித்துட்டியா?
5309 மாடுகள் திருச்செந்தூர் கோவில் நடத்தப்பட்ட ஆடிட்டிங்ல மாட்டை காணா, வடிவேலு கிணத்த காணான்னு சொன்ன மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கோவிலில் 5309 மாடு மிஸ்ஸிங். நம்ம சும்மா அவங்க நேரத்தை அதிகமாக எடுக்கக்கூடாது என்பதற்காக ஒரு ஓவரால் பிக்சர் கொடுக்கும். இந்த வடிவேலு ஒரு படத்தில் கேட்பார், ஏன் வெள்ளையமா சுத்துற அந்த பொழப்புக்கு அப்படின்னு. பார்த்துருக்கீங்களா? இந்த துபாயிலிருந்து வருவார், இதுக்காயா வெள்ளையமா சுத்துறேன். அதே மாதிரி நம்முடைய சேகர்பாபு அண்ணனை நான் பார்த்து, அண்ணா இதுக்கு தான் காவியமா சுத்துறீங்கன்னு கேட்டால் என்ன தவறு நீங்களே சொல்லுங்க. ஆதாரத்தை கொடுத்து விட்டு டேட்டாவை வச்சு பேசுகிறோம். மாட்டைக்கானா, டாய்லெட் சீட்டுக்கு பணம் உண்டியல் காசு, நீங்கள் சாப்பிட்ற பட்டர் முறுக்கு அக்யோஃபினா மிக்சர் உண்டியல் காசு, மதுரையிலிருந்து வந்திருக்கக்கூடிய மதுரை கோயிலிருந்து இனோவா மதுரையிலுக்கான எங்கே இந்த இனோவா இருக்குது, ஆடிட்டிங் செலவான தொகையை விட 4 மடங்கு கோவிலிருந்து சார்ஜ் பண்ணியிருக்கிறீங்க. இதை வைத்து நாம் பேச வேண்டும் என்றால், இந்த தேவையே இல்லாத ஆணின்னு வீட்டில் சில விஷயத்தை சொல்லுவோம். இந்த ஆணியை பிடுங்கி எரிஞ்சிடலாம், அந்த ஆணி இத்து போச்சு மரத்து போச்சு சும்மா வச்சிருக்கோம் அப்படின்னு. இப்போ நீங்கள் கேட்கலாம், அண்ணே இந்த கோவிலுக்கு எவ்வளோங்க வருமானம் வரும்? படுத்து எல்லா மக்களுமே சாதாரணமாக ஒரு சாமானிய நடுத்தர மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி, ஆனால் தமிழகத்தில் HRNC டிபார்ட்மெண்ட் இருக்கு, எவ்வளோ வருமானம்னு சொல்லுங்க. நான் இவர்கள் கோவிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை கணக்கு காட்டுறது பார்த்தீங்கன்னா 12% நிர்வாக செலவு, 4% ஆடிட்டிங் செலவுன்னு ஒரு 110 140 கோடி ரூபாய் கணக்கு காட்டுறாங்க. ஒரு வருஷம் 120 கோடி இருக்கலாம், ஒரு வருஷம் 110 கோடி இருக்கலாம், சராசரியாக 110 140 கோடி. கோவிலுக்கு வரக்கூடிய ரெண்ட் வருமானம், ஒரு கோயிலுக்குமே தமிழகத்தில் 50,000 ஏக்கர் இருக்கக்கூடிய கோவில் இருக்கு, 5 சென்ட் சென்னை சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய கோவில் இருக்கு. சரி, கோவிலில் வரக்கூடிய வருமானம் என்ன? கோயில் சொத்தை ஏலம் விடும் பொழுது அது யாரோ இருக்கிறாங்க, மாசம் வாடகை கொடுக்குறாங்கன்னா அது ஒரு 100 கோடி ரூபாய் காட்டுறாங்க. இன்னைக்கு அந்த கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்கத்து பில்டிங் போய், அண்ணே நீங்க இந்த பில்டிங்ல என்ன ரெண்ட்டுக்கு இருக்கிறீங்க, பக்கத்தில் கோவில் சொத்து இது இருக்குன்னா இதில் ரெண்ட் கணக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 மடங்கு குறைவாக இருக்கிறது. 16 மடங்கு. தமிழ்நாட்டில் இன்னைக்கு கோவில் சொத்து 1 ஸ்கொயர் ஃபீட் 1 ரூபாய்க்கு HRNC வாடகைக்கு விட்டுருக்காங்க. 1 ஸ்கொயர் ஃபீட் 1 ரூபா. சேகரபாபு அண்ணன் ஹார்பர் தொகுதியில் நிறைய பில்டிங் வச்சிருக்காரு இல்லைங்களா? ஏதாச்சும் ஒரு பில்டிங்கை 1 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1 ரூபாய்க்கு வாடகைக்கு விட்டுருக்காரானே? நீங்களா சென்னையில் பக்கத்து வீட்டில் இருக்கீங்க, சென்னைக்கு எனக்கு ரொம்ப தூரம், நான் பார்த்தது. அப்போ ஊருக்கு ஒரு நியாயம், உலகத்துக்கு ஒரு நியாயம், உண்ட வீட்டுக்கு துரோகம் இல்லைங்களா? உண்ட வீட்டுக்கு துரோகம். 100 கோடி ரூபாய் கோவிலினுடைய சொத்துக்கள் மூலமாக வரக்கூடிய வருமானமாக காட்டுறீங்க. இன்னைக்கு அது நியாயப்படி பார்த்தா 1600 கோடி ரூபாய் வரணும். இந்த 1600 கோடியில் என்னவெல்லாம் பண்ணலான்னு யோசிங்க. சமீபத்தில் நான் ஜஃப்னா சென்றிருந்த பொழுது அங்கே நம்முடைய முருகப்பெருமானுக்கு ஒரு மிக முக்கியமான கோயில் அங்கே இருக்கு, மிக பழமையான மிக முக்கியமான கோயில் ஜஃப்னால இருக்கு. அந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. சார் நீங்கள் பாருங்கள், சரியாக 11:30 மணிக்கு பூட்டிடுவாங்க, நீங்கள் 11:30 மணிக்கு போலீங்கன்னா அது என்னவாக இருந்தாலும் உள்ளே விட மாட்டாங்க, இங்கே விஐபிலாம் கிடையாது. அந்த கோயிலுக்கு நானும் சென்றேன். சாமிக்கு போய் அவங்க இப்போ தெளிவாக உண்டியல் காசுலாம் போடக்கூடாதுங்க, ஒரு டிக்கெட்டு 1 ரூபா, 1 ரூபாய்க்கு ஒரு டிக்கெட் வாங்கிட்டு போய் நீங்கள் கியூவில் நின்று சாமி கும்பிட்டு வெளியே வந்துடணும். ரொம்ப ஆச்சரியமாக அதை பார்த்தேன். நீங்களும் ஜஃப்னா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பொழுது நீங்கள் போய் பார்க்கணும். நம்முடைய முருகன் கோவில் மிக பிரமாதமான கோவில், 1000 ஆண்டு பழமை இருக்கக்கூடிய கோவில். ஒரே ரூபாய் டிக்கெட்டு, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் கியூவில். இந்த விஐபி கல்ச்சரு இவங்க வந்தாங்க. நாங்கள் வெளியே மட்டும் கடவுளை எதிர்ப்போம், பின்புற டோரை திறந்து நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போய் அபிஷேகம் பண்ணுவோம், பூஜை பண்ணுவோம், அந்த மாதிரிலாம் இல்லைங்க. அனைவரும் கியூவில் தான் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா அந்த ஊரே டிசைட் பண்ணி எலெக்ஷன் மாதிரி வச்சு அதற்கு அறங்காவலர்களை தேர்ந்தெடுத்து அவங்க அந்த கோயிலை ரொம்ப அற்புதமாக நடத்துகிறாங்க. உலகம் முழுவதுமே சான்றிருக்கு. ஜஃப்னாவில் இருந்த கோவில்கள் போல தான் கோயில்கள் 1951க்கு முன்னாடி இருந்துச்சு. ஆனால் இங்கே திமுக ஆட்சி வந்துச்சு, ஜஃப்னாவில் திமுக ஆட்சி வரல. அது ஒன்று தான் வித்தியாசம் ஜஃப்னாக்கும் தமிழகத்திற்கும். இதுவரை 1951 15,60,574 தணிக்கையை சரியான செலவு இல்லை என்று சொல்லுகிறது. எவ்வளோங்க? 15,60,574 பில்லு. இது தப்பான பில்லு, இதை நீங்கள் முறையில்லாமல் பயன்படுத்தியிருக்கீங்க. எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1302 கோடி 89 லட்சம். பட்டர் முறுக்கு, டாய்லெட் சீட்டு, அப்புறம் நம்முடைய மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிருந்து ஒரு கார், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போல. அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலிருந்து பெறப்பட்ட ஆட்டையை பார்த்தீங்கன்னா பெரிய டாக்குமெண்டே இருக்குங்க, பெட்டி பெட்டியாக இருக்குது.
நீங்கள்லாம் சாப்பிடாம இருக்கீங்க, அதனால் நாம் வந்து அதிகமான நேரம் எடுக்கக்கூடாது. தமிழக மக்களுக்கு சின்னதாக ஒரு மெசேஜை சொல்கிறோம்.